வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். என் தேவன், என்னுடைய தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, அவருடைய மகிமையிலே, அவர் உன்னதத்தில் அமர்ந்திருக்கிற அவருடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம், புத்தூர் ஏஜி சபை மக்களுடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுடைய மகிமையிலே அவர் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த மாதம் விசேஷமாக அது 1ஆம் தேதி உலக மக்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் புது கணக்கு ஆரம்பிக்கிற நாட்கள், வரவு செலவு தொடங்குகிற நாட்கள். உலக மக்களை பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய ஒரு நோட்டை போட்டு அதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள்லாம் செஞ்சு ஒரு சுழிகளை போட்டு அவர் இன்றைக்கு முதல் கணக்குகள் எழுதுவார்கள். அதே போல கிறிஸ்தவர்களும் இந்த மாதம் ஒரு புதிய அக்கௌண்ட் அவங்களும் ஓப்பன் பண்ணுவாங்க. பிசினஸ்ல உள்ளவங்க, இன்னும் பெரிய பெரிய ஆபீஸ்ல இருக்கிறவங்க, இவர்கள் எல்லாம் செய்வார்கள். ஆனாலும் பொருளாதார ஆசீர்வாதமான மாதத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை எல்லாம், எப்பேற்பட்ட குறைவுகளாக இருக்கலாம், பணத்தில் மாத்திரம் அல்ல, ஜப குறைவுகளா இருக்கலாம், வேதத்தை வாசிக்கிற குறைவுகளா இருக்கலாம், இன்னும் ஆவிக்குரிய ஜீவித்திலே குறைவுபட்டவர்களாக இருக்கலாம். அப்பேற்பட்ட குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் மகிமையிலே நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய ஆண்டவர் நிறைவுபடுத்துகிற தேவன். எந்த இடத்துல குறைவு இருக்குதோ அந்த இடத்துல தேவன் வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் மாறி நிறைவை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மாற்றுகிறவர், குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை மாற்றுகிறவர், சமுதாயத்தில் இருக்கிற குறைவுகளை மாற்றுகிறவர், இன்னும் எவ்வளவோ காரியங்களிலே அவர் குறைவுகளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே 4ஆம் மாதத்திலே வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் எப்படி நிறைவாய் மாற்றுகிறார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கொஞ்ச நேரம் உங்களோடு கூட நான் தியானிக்க இருக்கிறோம். வாசிக்கலாம். முதலாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் பொருளாலும், உன்னுடைய பொருளாலும், உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும், உன்னுடைய எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உன்னை ஆராதிக்கிற உன் தேவனை, உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனை, உன்னை பெருக பண்ணுகிற தேவனை, உன்னுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனை நீ கனம் பண்ணுவாயாக. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். எப்படி? நீ கனம் பண்ணும் பொழுது, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, இந்த மாதம் ஒரு செழிப்பின் மாதம், பொருளாதாரத்தின் பெருக்கத்தின் மாதம். ஆகவே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், உன்னுடைய பொருளாலும் உன் விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை நீ கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன்னுடைய களஞ்சியம் என்பது தானியம் நிரப்பப்படுகிற காரியம். உன்னுடைய ஸ்டோர் ரூம், உன்னுடைய குடும்பத்துடைய பொருளாதாரங்கள், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சகல அரிசி, பருப்பு, எண்ணெய், மளிகை ஜாமான், பணப்பையில பணம், பேங்க் அக்கௌண்ட்ல பணம், உங்களுடைய தனிப்பட்ட முறையில் பர்சில் இருக்கிற பணம், எல்லாவற்றையும் கர்த்தர் பூரணமாய் இந்த மாதம் நிரப்புகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன் ஆலயங்களில் திராட்சரசம் என்ன செய்யுமா? உரண்டு ஓடும். ஆகவே நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம், அவரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக, தேவனை நாம் கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக. எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு தனிப்பட்ட மனிதன் இந்த மாதம் கர்த்தரை நாம் கனம் பண்ணுகிறோமோ, பொருளாதாரத்தில் மாத்திரம் அல்ல, ஜபத்தில், ஆவிக்குரிய ஜீவித்தில், வசனத்தில் தேவனை கனம் பண்ணும் பொழுது அவர் நம்மை கனம் பண்ணுகிறார் இருக்கிறார். வேதாகமத்திலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தின் பின்
பின்பகுதிகளை நீங்கள் வாசிப்பீர்களானால், என்னை கனம் பண்ணுகிறவர்களை, ஆண்டவரே சொல்லுகிறார், கர்த்தர் பேசுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். கர்த்தர் சொல்றார், நீ என்ன கனம் பண்ணினா ஆலயத்தை கனம் பண்ண வேண்டும், ஆராதனையை கனம் பண்ண வேண்டும், ஊழியக்காரை கனம் பண்ண வேண்டும், தேவனுக்கு கொடுக்கிற காரியத்தில் கனம் பண்ண வேண்டும், நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், இவைகள் எல்லாம் நீ கனம் பண்ணுவாயானால் நான் உன்னை கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள், பாருங்க, ஆண்டவர் அடுத்த வார்த்தையை சொல்றார், எந்த ஒரு விசுவாசி, எந்த ஒரு தனிப்பட்ட மனிதன் தேவனை அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்ல கனவீனப்படுவார்கள், பட போறார்கள் சொல்லல, எப்படி போடப்பட்டிருக்கிறது, கனவீனப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைய நீங்களும் நானும் முதலாவதாக கர்த்தரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லாமல் இருக்காதுங்க, நம்ம வாழ்க்கையிலே போராட்டம் இல்லாமல் இருக்காது. நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலவிதமான போராட்டங்கள், ஆவிக்குரிய போராட்டம் வரும். உலகத்தான எடுத்தா உலகத்தார்கள் பல லிஸ்ட் போட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய போராட்டமே சில காரியங்கள் இருக்கும். அவைகள் எல்லாம் மேற்கொள்ளுவதற்கு தேவ பிரசன்னம் மாத்திரம்தான் நம்மை நிரப்புகிறதாக இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமாம், கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக. வேதாகமத்திலே அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களானால் கர்த்தர் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் வேகமாக. ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்யமும் கனமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. கர்த்தர் சொல்றார், நம்முடைய ஆண்டவருக்கு பெயரே ஐஸ்வர்ய சம்மனர். என்ன பெயரா? ஐஸ்வர்ய சம்மனர். டேனி பாட்டு நடத்தும் போது சொன்னார், யெகோவா ஹீரே, என் தேவைகளை எல்லாம் பார்த்து கொள்வீர் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, 3 மாதம் நம்ம கடந்துட்டோம். இந்த 4ஆம் மாதத்திலே நம்ம வாழ்க்கையில எல்லா மனிதருக்கும், குடிசையில் இருக்கிறவர்களுக்கும் சரி, பெரிய பங்களாவில் இருக்கிறவங்களுக்கும் சரி, படித்த பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அரசியலில் பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே பணம் தேவை. பணம் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதம் நமக்கு சந்தோஷமா இருக்குமே தவிர வெளி தோற்றத்துக்கு மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், நீ கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நிலையான பொருளும், டெம்பரவரி பொருள் கிடையாது. எப்படி போட்டிருக்க? பரமண்டா ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டிலே இருக்கும். பாருங்க, முன்னோர்கள் கொடுக்கப்பட்ட சொத்துக்களோடு கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆகவே இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஐஸ்வர்யத்தையும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலோ என் பலன் நல்லது. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, என் பலன் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற மகிமை மிக மிக நல்லது. என்னை சிநேகிக்கும்படி, மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கு, அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும். கர்த்தர் சொல்ற, புத்தூர் ஏஜி சபை விசுவாசிகளுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உன் குடும்பத்தை நீ கையிட்டு செய்கிற வேலை ஸ்தலங்கள், நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், அவைகளை எல்லாம் நான் நிரப்பும் படிக்கு கர்த்தர் அவருடைய நீதியின் வழிகளிலும் நியாய பாதைக்குள்ளும் நடத்துகிறேன். உங்களை நடத்துவார். கைகளை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஆண்டவர் இந்த மாதம் ஒரு குறைவில்லாதபடி உடைய களஞ்சியங்களை எல்லாம் அவர் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார், அவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், அவரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக ஆலயத்தை கனம் பண்ணணும், ஆராதனையை கனம் பண்ணணும்,
ஊழியர்களை கனம் பண்ணணும். ஆண்டோடைய வார்த்தை யார் பேசினாலும், இந்த மேடையில் நின்று யார் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்தாலும் அவர்களை நாம் கனம் பண்ணுகிறவர்களாக, தேவ மனிதர்களை கனம் பண்ணுகிறவர்களாக. அதனால ஆண்டவர் சொல்றார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுகிறேன். நீ அசட்டா பண்ணினா நீ தன்னால எங்கேயாவது நீ என்ன பண்ணிடுவ, கனவீன அடைவ. உன் பார்வைக்கு இப்ப நல்லா இருப்ப, ஆனா ஒரு காலகட்டம் வரும் பொழுது நீ கனவீனப்பட்டு போவாய் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே முதலாவதாக உன் பொருளாலும் நம்முடைய பொருளாலும் நம்முடைய விளைவின் முதல் பலனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வருமானத்திலே அவருக்கென்று நாம் கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். வேதாகமத்திலே 144 சங்கீதம் 12 வசனத்திலிருந்து வாசிப்பிலானால் மிக ஆசீர்வாதமாய் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். 144 சங்கீதம் 12 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது எங்கள் குமாரர், எங்கள் புத்தூர் ஏஜி சபை விசுவாசிகளுடைய குடும்பம், எங்கள் பிள்ளைகள் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும், இளமையிலே வாலிப பருவத்திலே நம்ம பிள்ளைங்கள் சொங்கி சோப்பலாங்கியமா இருக்கக்கூடாது. எப்படி போடப்பட்டிருக்கிறதாம், இளமையிலே ஓங்கி வளர்கிற விருட்சக கன்றுகளை போலவும், எங்கள் குமாரத்திகள், எங்களுடைய பெண் பிள்ளைகள் எல்லாம், எங்களுடைய குமாரத்திகள் எல்லாம் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போலவும் இருப்பார்கள். அரண்மனையிலே, ராஜாவுடைய அரண்மனையிலே, தேவனுடைய ஆலயத்திலே சித்திரம் தீட்டப்பட்ட மூளை கல்லாக ஆண்டவர் இந்த மாதங்களிலே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார். நல்ல கைகளை தட்டி நன்றி செலுத்தலாமா? வேதாகமத்திலே கடந்த நாட்களிலே 24வது நாள் இன்றைக்கு உபவாச ஜெபம். இந்த 24 நாட்களிலும் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜெபத்துக்கு வருகிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியம், உங்களை மாத்திரம் அல்ல, உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவர் நமக்கு பின்பாக நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்காக வைராக்கி பாராட்டுகிறவர். ஆகவே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண் பிள்ளைகள் சித்திரம் தீட்டப்பட்ட அரண்மனை மூளை கற்களை போலவும் அவர்கள் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள், எங்களுடைய களஞ்சியங்கள், எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பொருளாதாரங்கள், எங்களுடைய களஞ்சியங்கள் எல்லாவற்றிலும் சகலவித வஸ்துக்களையும், பாருங்க, வஸ்துக்களை கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். ஒரு நல்ல ஒரு கைத்தட்டி சொல்லலாமா? ஆண்டவர் இந்த மாதத்துல அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கிற கரமாக உங்க கரங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்க பிசினஸ்ல எந்த சுழி நீ போட வேண்டாம். கர்த்தரை மாத்திரை முன்பாக வைப்பாயானால், கர்த்தரை மாத்திரம் நீ தேடுவாயானால், கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பாயானால், கர்த்தர் உன் குடும்பத்தையும் உன் களஞ்சியங்களும் உன்னுடைய பொருளாதாரத்திலும் உன்னுடைய ஐஸ்வர்யத்திலும் உங்க பிள்ளைகளுடைய படிப்பிலும் உங்க பிள்ளைகளுடைய அழகிலும் கர்த்தர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவன் நல்ல கையை தட்டி நன்றி செலுத்தலாமா? வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுடைய களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களினாலும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள், எங்களுடைய ஆடுகளும் 1000-10000 பழுகும். ஐஸ்வர்யம், ஆடுனா ஆடு கிடையாது, எல்லா பொருளாதாரத்தில் கர்த்தர் இந்த மாதத்தை செழிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை பழுக பண்ணுகிறவராய் இருக்கிறார். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சகல மனிதர்கள், எருதுகள் எல்லாம் பலத்தவர்களாக இருப்பார்கள். சத்துரு உட்புகுதலும், இந்த மாதம் உன் குடும்பத்துக்குள்ள வீணான எந்த செலவும் வராதபடி, மெடிக்கலுக்கு போகாதபடி, டாக்டருக்கு போகாதபடி, வட்டி கடைக்கு போகாதபடி, வீண் செலவுகளுக்கு கர்த்தர் சத்ருவாலே கொண்டு வருகிற எல்லா சகல காரியங்களுக்கும் சத்ரு உட்பிரவேசித்தல், குடி ஓடி போகுதலும் ஈராது. ஒரு நல்ல கையை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஆண்டவர் நிச்சயம் கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் எல்லாம் அப்படியே நாம் பெற்றுக்கொள்ளணும். வாக்கு தத்தத்தின் படி நம்ம சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் களஞ்சியங்களை நிரப்பும், என் கைகளின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்க, என் தேவன்
ஆண்டவரே என்னுடைய உங்களுடைய மகிமையினால, ஆண்டவர் உங்களுடைய ஐஸ்வர்யத்தினால என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய குறைகளையும் கர்த்தர் நிறைவாக்குகிறவரா இருக்கிறார். நம்ம கேட்காமலே ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறார். வேதாகமத்திலே நேற்று தினத்திலே கொஞ்சம் தியானித்து கொண்டிருந்த போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் அந்த மனிதனுடைய குடும்பத்தை எப்படி குறைகளை நிறைவாக்குகிறார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் கொஞ்சம் சற்று தியானிக்க போகிறோம். யாவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான், கொஞ்சம் தியானிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது, சூனேமுக்கு ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசி எலிசா எலியாவுடைய கைகளுக்கு நீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா, அவன் எலியா பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே 7 அற்புதங்களை செய்தான். எலிசா பூமியிலே உயிரோடு இருந்த நாட்களிலே 14 அற்புதங்கள், பெரிய பெரிய அற்புதங்களை செய்த ஒரு மனிதன். இவர் சூனேமுக்கு போகும்போதெல்லாம் ஒரு கணம் பொருந்தின ஒரு பெண் வீட்டில் தங்குவாங்க. வேதத்தில் வாசிக்கலாம். தொடர்ந்து ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, பாருங்க, எப்பேற்பட்ட பெண்ணா இருந்தாலும் கணம் பொருந்தின பெண்ணா இருக்கணும். நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கணும்? சித்திரம் தீட்டப்பட்ட அரண்மனையில் இருக்கிற மூளைக்கல் அலங்கார கற்களா இருக்கணும். சொங்கி மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளை அப்படி பார்க்கும் போதே ராயல் ஃபேமிலியாக இருக்கணும். அதே போல நம்முடைய திருச்சபைக்கு வருகிற சகோதரிகள் எப்படி இருக்கணும்? கனம் பெற்றவர்களாக இருக்கணும். கனவீனமான பாத்திரமா இருக்கக்கூடாது. எஜமானுடைய கைகளிலே உபயோகம் உள்ள ஒரு கனமுள்ள பாத்திரமாக. ஆகவே இந்த இடத்துல வாசிக்கிறோம், கனம் பொருந்தின ஒரு பெண் அவனை போஜனம் பண்ண, எலிசாவை சாப்பிடுவதற்கு போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். வருந்தி அவள் கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம், எப்போதெல்லாம் சுனேமுக்கு வருவானோ அப்போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அப்பொழுது அங்கே வந்து தங்குவான். எப்போ இயேசு பெத்தானியாவில் இருக்கிற லாசரு வீட்டுக்கு வரும்போதெல்லாம், அங்கே பெத்தானியாவுக்கு வரும்போதெல்லாம் லாசரு வீட்டில் தங்குவாரோ, அதே போல எலிசா என்கிற ஒரு தேவ மனிதன் அந்த கனம் பொருந்தின மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய அந்த பெண் வீட்டிலே அவர் வந்து தங்குவார். அவள் தன் புருஷனை நோக்கி, அந்த பெண் தன் கணவனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பாருங்க, எப்பேற்பட்ட கனம ஆண்கள் இருக்கணும், பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நம்மளை அழைக்கப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பெண்கள் கனம் பொருந்தினவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய திருச்சபை பெண்கள், பெண் பிள்ளைகள் சித்திரம் தீட்டப்பட்ட கற்களாக இருக்கணும். வாலிப தம்பிமார்கள் நல்ல ஒலிவ மர விருட்சகத்தை போல ஓங்கி வளர்கிற மரங்களை போல இருக்க வேண்டும். ஆண்கள், திருச்சபையில் இருக்கிற புருஷர்கள், ஆண்கள் எப்படி இருக்க வேண்டுமா? பரிசுத்தவான்களாக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று காண்கிறேன். வாசிங்க வேகமாக. நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றால், ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். தம்பி கொஞ்சம் குயிக்கா போடுங்க. மெத்தையில் மேல் வீட்டில் அடுத்து போடுங்க தம்பி. 12ஆம் வசனம். அவள் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, அவள் தன் வேலைக்காரனாக, நல்லா கவனிங்க, ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய தேவைகளை திருப்திப்படுத்துகிற தேவன், பூர்த்திப்படுத்துகிற தேவன். அவன்
தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். இந்த சூனே நமக்கு இவ்வளவு தூரம் உபசரிக்கிற கணம் பொருந்தின இந்த பெண்ணை நீ அழைத்து கொண்டு வா என்றால், அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவளை அவன் கேயாசி போய் அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, பாருங்க நல்லா கவனிங்க, அவன் அந்த கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சல கரணையோடு சுரணையோடு எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அந்த பெண், நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை, அவ வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்கு, அவ வாழ்க்கையில திருப்திப்படாத ஒரு காரியம் இருக்கு, பூரணப்படாத ஒரு காரியம் இருக்கு. ஆனால் அந்த பெண் அந்த தீர்க்கதரிசி இடத்துல சொல்லுகிற வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே, என்னுடைய ஜனத்தின் உறவுக்கார்கள், சொந்த பந்தம், இனஜன பந்துக்கள் நடுவிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன், நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றால், அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவளுக்கு பிள்ளை இல்லை. என்ன சொல்றான்? ஆனா அவ சொன்ன வார்த்தை, நான் சுகமா இருக்கேன், எந்த குறையும் இல்லை. ஆனா விசாரித்த போது அவள் வாழ்க்கையில என்ன கிடையாது? அவளுக்கு ஒரு பிள்ளை இல்லை. வீட்டுக்காரும் வயது சென்றவன். ஆனால் அந்த ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் நல்ல ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அவ வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கேட்காமலே நிறைவுபடுத்துகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருப்பார். ஆனால் இன்றைக்கு அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிற உங்க வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட குறைகளாய் இருந்தாலும் ஆண்டவர் அதை திருப்திப்படுத்தி, ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தோடு கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வாராக. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? வேதாகமத்திலே வாசிக்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8, 9 வேகமாக வாசிங்க சீக்கிரம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால், கர்த்தர் புத்தூர் ஏஜி சபை விசுவாசிகள் மேலே பிரியமாய் இருந்தால், அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய், கர்த்தர் நீங்க வாழுகிற உங்க சமுதாயத்தில் இருக்கிற குடியிருப்பின் எல்லைகளிலே கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே சபை மக்களுக்கு கர்த்தர் கொடுப்பாராக. கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருந்தார். ஆமென். ஆண்டவர் உன் மேல எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணுங்க. பிரியம் எதுல காட்டணும்? பிரியம் கர்த்தருடைய ஊழியத்தில் காட்டணும், கர்த்தருடைய ஆலயத்தில் காட்டணும். ஆராதனைக்கு வருகிற நேரம் என்ன? கர்த்தரை கனம் பண்ணுகிற நேரம் என்ன? தேவ ஜனமே, ஆண்டவர் சும்மா நம்ம மேல எல்லாருமே பிரியமா இருந்துட முடியாது. வேதம் சொல்லப்பட்ட கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் உன் வாழ்க்கையில பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கர்த்தர் கொடுப்பாருங்க. செழிப்பை தருவார். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை நீ என்ன செய்ய? கனம் பண்ணு. அப்பொழுது உன்னுடைய களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரப்பப்படும். வேதாகமத்தில் வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம் வேகமாக. எசேக்கியேல் 44:30. சகல வித முதல் கனிகளில், பாருங்க, சகல விதமான முதல் கனிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும், நீங்கள் காணிக்கையாக செலுத்தும் எவ்விதமான பொருள்களும் ஆசாரியர்களுடையதாய் இருப்பதாக, தேவனுக்குரியதாய் இருப்பதாக உங்கள் வீட்டில். இந்த வசனத்தை கவனிங்க. உங்கள் வீட்டில் ஒவ்வொருடைய பேரு நீங்க போட்டுக்கணும். கீதா காணிக்கை வீட்டில் அப்படின்னு பேரை போடணும். உங்க பேரை பிரதர் சார்ல்ஸ் வீட்டில், பிரதர் ஜான் மதுரமையா வீட்டில், சாரால் சகாய செல்வி வீட்டில், ஈஸ்வரி வீட்டில் உங்க பேரை போட்டு உங்க வீட்டிலே ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
என்ன தங்கணுமா? ஆசீர்வாதம். நம்ம குடும்பங்களிலே நாம் பிரயாசப்படுறதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தாங்க. உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம்லாம் டெம்பரவரி தான். அதெல்லாமே சும்மா ஒரு நாள் 2 நாள் 1 மாதம் அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் என்ன செஞ்சிட மாட்டார்? வேதனையை கூட்டவே மாட்டாருங்க. அவர் கொடுக்கிற தேவன். உன் வாழ்க்கையில் என்னென்ன குறைவு, பல காரியங்களை நீங்கள் குறைப்பட்டு வந்திருக்கலாம். பல ஆவிக்குரிய ஜீவித்தில், பணத்தில் நான் சொல்லலை, பல சரீர பிரகாரமே எவ்வளவோ பலவீனப்பட்டு உட்கார்ந்து இருக்கலாம். மனம் நொந்து போய் வேதனையோடு வந்து உட்கார்ந்து இருக்கலாம். கவலையோடு, ஏன் இந்த வாழ்க்கை, எதுக்கு இந்த பிரச்சனை, எதுக்கு இந்த வியாதி, பல சூழ்நிலையை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், தேவன் உன்மேல் பிரியமா இருக்கிறபடியினால், கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறபடியினால் உன் வீட்டிலே ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு, தங்க போறதுக்காக சொல்லல, எப்படி போட்டிருக்கு? தங்கும் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதல் பாகத்தையும், முதல் ஆசீர்வாதத்தை ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். கர்த்தருக்கு நீ கொடு. உடைய களஞ்சியங்கள் அப்பொழுது எப்படி இருக்குமா? பூரணமாய் வழிந்து ஓடும். உன் திராட்சரசம் வழிந்தோடும். உன் பிள்ளைகள் எல்லாம் சித்திரம் தீட்டப்பட்ட கற்களை போல, ஓங்கி வளர்கிற விருட்சகத்தை போல உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடைசியா சொல்லி, நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் கடைசியாக சொல்லி ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போறோம். வாசிக்கலாம், ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். யோபுவினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோபுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உன்னுடைய வீடு இந்த மாதம் ஒரு சண்டை, சச்சரவு, பிரச்சனை, போராட்டம் அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. கர்த்தர் உன் வீட்டில் தங்க போறார். கர்த்தர் உன் குடும்பத்து மேலே பிரியமா இருக்க போறார். கர்த்தர் உன் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க போறார். உன் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்ப போகுது. இவைகள் எல்லாம் செய்த தேவன் உன்னுடைய கூடாரம் எப்படி இருக்குமா? சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது, வேதம் சொல்லப்பட்ட கூடாரம் உன்னுடைய குடும்பத்தை விசாரிக்கும். ஹெலன் பிரபு குடும்பம், அருள் குடும்பம், நேசன் குடும்பம், இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிரதர் ஜோசப் ரத்னம் குடும்பம், டேவிட் குடும்பம், உங்க குடும்பத்தை கர்த்தர் விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டார். ஒரு குறைவும் கர்த்தர் உங்க குடும்பத்தில் இந்த மாதம் தரவே மாட்டாருங்க. நல்லா விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி, வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கும் ஒரு நன்மையும். யாரெல்லாம் அந்த காலை வேளையில ஆண்டவரை தேடி நம்ம வந்திருக்கிறோம், மனுஷனை பார்க்க வரலைங்க, மனுஷனை பார்க்க வரல, கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நீங்க முதலிடம் கொடுங்க. உபவாச ஜெபம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 75-80 பேர் டெய்லி வந்துட்டு இருக்காங்க. பாதி பேரை நம்ம காணோம், நம்ம பழகிட்டோம் அப்படியே. தயவு செய்து சொல்றேன், நீ இருப்பது 4 நாள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க, போராடி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க, வாக்கு தத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒரு நாளும் மாற மாட்டார். அவருடைய வசனம் ஒரு நாளும் மாறாது, பொய் சொல்லாது, முடிவுபறிந்து நம்மை நடத்துவார். ஆகவே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய குடும்பத்தை விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவு என்ன செய்யாதே, காண மாட்டேன். ஆண்டவர் ஒரு குறைவும் நமக்கு கொடுக்கவே மாட்டார். நிரப்புகிற தேவன், நிரப்புகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். அப்படியே கண்களை மூடி